வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 170 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தையும், பேங்க் நிஃப்டி ஒரு 550 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தையும் இன்னைக்கு டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ ஓவராலா இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நம்ம போர்ட்ஃபோலியோவும் இன்னைக்கு டேல ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆக்ரோஷமா வந்திருக்காங்க. அது நமக்கு ஒரு வகையில நல்லது தான். ஏன்னா கிட்டத்தட்ட 2250 கோடி இன்னைக்கு டேல நெட்டா நம்ம மார்க்கெட்ல பணத்த உள்ள இறக்கியிருக்காங்க எஃப்ஐஐஸ். அதே சமயத்தில டிஐஐஸ் பார்த்தீங்கன்னா, வேலைத்தனத்த காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ என்னைக்கு எஃப்ஐஐஸ் வந்து ஒரு பையிங் சைடுக்கு கன்டினியூஸா வந்து வராங்களோ, அந்த டைம்ல டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா, கோச்சுக்கிட்டு போய்க்குவாங்க. ஸோ செல்லரா வந்து மாறிருவாங்க. அதுதான் இப்போ மார்க்கெட்ல நடந்துட்டுருக்கு. ஸோ எஃப்ஐஐஸ் தொடர்ந்து இருந்தாங்கன்னா, அகைன் மார்க்கெட் ஒரு நல்ல ஏற்றத்த குடுக்கும். ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா, நம்ம போர்ட்ஃபோலியோவும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ணும். அந்த டைம்ல நமக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல விற்பனை பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டதுன்னா, அந்த இடத்துல இருந்து எக்ஸிட் ஆகுறத பற்றி கூட நம்ம திங்க் பண்ணலாம். பட் எல்லாம் நடக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்ல வெறும் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் மட்டும் தான் வந்து ஓடிட்டு இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பத்தியெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டைம் இருந்ததுன்னா ப்ரீவியஸ் வீடியோவ நீங்க தாராளமா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தது இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது Zydus லைஃபோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ Zydus லைஃபோட ரிசல்ட் இந்த காலாண்டுல அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ரிசல்ட் எல்லாம் இல்ல. ஸோ ப்ராஃபிட் பார்க்கும்போது டிக்ளைன் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெவ்லிமிட்டோட எரோஷனா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது போக ஒன் டைம் எம்ப்ளாயி அதாவது ஒன் டைம் லேபர் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பேக்ட்ட Zydus லைஃப்ல வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த காலாண்டுல அவங்களுடைய ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, கணிசமா வந்து உயர்ந்திருக்கு. 6,800 கோடி ரெவென்யூ ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. ஆனா மார்ஜின் பார்க்கும்போது டிக்ளைன் ஆயிருக்கு. 1,023 கோடி இந்த காலாண்டுல ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு டிக்ளைன் வந்து ஏற்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் இன்னைக்கு டேல Zydus கிட்டத்தட்ட 4% வரைக்கான ஒரு ஏற்றத்த வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இதுல இன்னும் ஒரு டைம்ல ரொம்ப சீப்பரா வந்து இருந்த ஒரு பங்கு தான். ஸோ இப்பவும் பார்த்தீங்கன்னா, வேல்யூவேஷன் பேஸ் பண்ணி சீப்பா இருந்தாலும் கூட, ஸோ நம்ம ஒரு பெஸ்ட்டான ஒரு லெவல் வர வரைக்கும் வெயிட் பண்றதுல தவறில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, இந்த பங்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இத ஃபோக்கஸ் பண்ணும்போது, ஒரு நல்ல பீக்ல இருந்து கிட்டத்தட்ட 50% பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருந்தது. அந்த 50% கரெக்ஷன் இருந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த பங்குல நான் என்டர் ஆனதும் பார்த்தீங்கன்னா, பைபேக் பண்ணாங்க. அந்த பைபேக்கோட பிரைஸே கிட்டத்தட்ட எந்த பீக்லேருந்து கரெக்ட் ஆச்சோ, அந்த பீக் பிரைஸ்ல வந்து இவங்க பைபேக் பண்ணாங்க. ஸோ பைபேக்குக்கு அப்புறமும் பங்கு கீழ விழுந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து ஏற்படுத்தி குடுத்தது. ஸோ அந்த டைம்ல இந்த ஃபார்மா பங்கு பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பிரபலம் இல்லாத ஒரு ஃபார்மா பங்கா தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மா பங்க பெரிய அளவுக்கு வந்து பேசப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. அதனால பிரபலமும் வந்து அடைஞ்சிருக்கு. ஸோ பிரபலம் அடைஞ்சாலே ரிட்டெயில் இன்வெஸ்டர்ஸோட கூட்டம் அந்த இடத்துக்கு வந்து நிக்கும். ஸோ ரொம்ப அவசரப்பட்டு முன்கூட்டியே வந்து நம்ம முந்திட்டு உட்கார்றத விட, கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஒரு பெட்டர் லெவல்ல நம்ம ஃபோக்கஸ் பண்றத பத்தி ட்ரை பண்ணலாம். Zydus ஓரளவு ஃப்ளாட்டான ரிசல்ட்ட இயர் ஆன் இயர்ல குடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்குதுன்ட்டு, புது மருந்துகள் ஏதாச்சும் இது பண்றாங்களான்ட்டு. ஏன்னா Zydus வந்து இப்போ இந்த Keytruda பார்த்தீங்கன்னா, இது பண்ண போறாங்க. ஸோ அதோட பயோசிமிலர யுஎஸ்ல வந்து லான்ச் பண்ண போறாங்க. என்னதான் ஒரு பக்கம் நம்ம பங்கோட விலைய கவனிச்சுட்டே இருந்தாலும், அங்க நடக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் சேஞ்சையும் நம்ம தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணிட்டே வந்து வரணும். ஸோ நான் வாட்ச் பண்ணிட்டே தான் வந்துட்டுருக்கேன். மேபி ஏதாச்சும் ஒரு ஒரு சமிக்கை தெரிஞ்சதுன்னா, கண்டிப்பா அதோட அப்டேட்ட உங்க கூட நான் ஷேர் பண்ணுவேன். அந்த டைம்ல நம்ம எந்த முடிவு எடுக்கலாம். ஸோ அந்த டைம்ல என்ன பிரைஸ்ல இருந்தாலும் முடிவு பார்த்தீங்கன்னா, வேற மாரி வந்து இருக்கும். ஸோ இது காலத்துக்கு தகுந்த மாரி எடுக்கக்கூடிய முடிவுகள். ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணுவோம். இன்னும் கிளியர் சிக்னல் பார்த்தீங்கன்னா, இந்த Zydusல வந்து கிடைக்கல. ஒன்ஸ் வந்து கிளியரான ஒரு சிக்னல் நமக்கு கிடைச்சதுன்னா, அப்ப நம்ம தைரியமா இந்த பங்க ஃபோக்கஸ் பண்றத பத்தி திங்க் பண்ணலாம். அடுத்தது யூலூர் மோட்டார் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த யூலூர் மோட்டார் பத்தி நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஹீரோ மோட்டார் கப் பார்த்தீங்கன்னா, இந்த யூலூர் மோட்டார்ல பெரும்பான்மையான பங்குகள வந்து வச்சிருக்காங்க. ஸோ இப்ப என்ன பண்றாங்கன்னா, சார்ஜிங் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. யார் கூட சேர்ந்து? ஜியோ கூட சேர்ந்து வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. இதுக்கான ஒரு பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா, 2 பேரும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஹீரோ மோட்டார் கப்க்கும் ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு செய்தி தான். யூலூர் மோட்டார் ஒரு நல்ல வளர்ச்சிய நோக்கி தான் வந்துட்டுருக்கு. பட் இன்னும் ப்ராஃபிட்டபிளா வந்து மாறல. பட் கணிசமா பார்த்தீங்கன்னா, விற்பனை யூலூர் மோட்டாருக்கு நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இத பற்றியான அப்டேட்டும் வரும். ஒரு சில காலத்துல. ஸோ வரும்போது கண்டிப்பா இத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது
பஜாஜ் எலக்ட்ரிக்கல் கிட்டேருந்து ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ பஜாஜ் எலக்ட்ரிக்கல் இந்த காலாண்டுல லாஸ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா, பஜாஜ் எலக்ட்ரிக்கல் பாவப்பட்ட நிலைமையில இருக்கு. இன்னும் எவ்வளோ தூரம் கரெக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு சுத்தமா வந்து தெரியாத ஒரு சூழ்நிலை தான் இந்த பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ல வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1500 கிட்ட இருந்தது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இந்த பங்கு சரிவை நோக்கி வந்துட்டுருக்கு. இந்த காலாண்டுல 34 கோடி பார்த்தீங்கன்னா, நஷ்டத்த போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 1051 கோடி ரெவென்யூ ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. லேபர் காஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா, இவங்க குறிப்பிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் எக்ஸ்பென்ஸும் வந்து ஜாஸ்தியாயிருக்கு. இதனால நிறுவனம் இந்த காலாண்டுல ரொம்பவே சொதப்பியிருக்காங்க. பட் அடுத்த காலாண்டுல ப்ராஃபிட்டபிளுக்கு வருவாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. கடந்த ஒரு 2 வருட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பாருங்க. வளர்ச்சி பாதையை நோக்கி போகாம இருந்தாலும் ஸ்டாண்டர்டா ஒரே இடத்துல நின்னா கூட பரவால்ல. பட் இங்க தொடர்ந்து இவங்களுடைய வருமானம் குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த சூழ்நிலையில வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்மெண்ட்ல இறங்குறாங்க. ஸோ இன்னும் இந்த சோலார் பம்ப் செக்மெண்ட்லயும் இறங்குறதா நான் கேள்விப்பட்டேன். அது கன்ஃபார்மா தெரியல. பட் தெரிஞ்சதுன்னா அந்த அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். பட் இப்போதைக்கு இதுக்கு ஒரு விடிவு காலம் இல்ல. மார்க்கெட்டா பார்த்து ஏதாச்சும் ஒரு ரிவர்சல குடுத்து விட்டா தான் உண்டு. இந்த பங்கு திரும்ப ஒரு ஏற்றத்த குடுக்கறக்கு. பட் தொடர்ந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா, கண்டிப்பா முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். அடுத்தது ராம்கோ சிமெண்ட். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர் ஒருத்தர் கிட்டத்தட்ட 15 நாளா ராம்கோ சிமெண்ட்டோட டேட் இன்னைக்கு ரிசல்ட் வந்ததுன்னா டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ராம்கோ சிமெண்ட் இப்போ வரைக்குமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிமெண்ட் கம்பெனியா தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. சவுத் இந்தியால ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரசன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ராம்கோ சிமெண்ட்டுக்கு இருக்கு. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. ஸோ இப்போ பார்க்கும்போது ராம்கோ சிமெண்ட் ஒரு நல்ல பீக்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா ஆல்மோஸ்ட் வந்து பழைய ஒரு டபுள் டாப்ப பார்த்தீங்கன்னா, அதாவது டபுள் டாப் இப்போ வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. பழைய ரெசிஸ்டன்ஸ்ல வந்து இப்போ கரெக்ட்டா முட்டிட்டு நின்னுட்டு இருக்கு. மேபி இந்த இடம் ஒரு ரிவர்சல் ஜோனா கூட இந்த ராம்கோ சிமெண்ட்டுக்கு அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதனால கேர்ஃபுல்லா வந்து இந்த ராம்கோ சிமெண்ட்ட வாட்ச் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதோட பேட்டர்ன் பார்க்கும்போதே அப்படிதான் தெரியுது. ஸோ ஒரு ஹை போது, அங்கருந்து திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு லோ வருது. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த காலாண்டுல இவங்க லாபம் ஒரு 350 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா, அப்படியே தலைகீழா வந்து மாறிரும். ஸோ இப்போ 150 பிஇல இருக்கு. ரிசல்ட் அப்டேட் ஆனோனே இந்த பிஇ அப்படியே பார்த்தீங்கன்னா, தலைகீழா மாறிரும். 386 கோடி இந்த காலாண்டுல ப்ராஃபிட்டா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ராம்கோ சிமெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சியோட ரிசல்ட் வந்திருக்கு. பிஎஸ்சியோட ரிசல்ட்டும் இந்த காலாண்டுல பெட்டர் பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. 172% இயர் ஆன் இயர்ல ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு. ஸோ இவங்க கணிசமா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு வருடமா தான் அவங்களுடைய ஆப்ஷன் ட்ரேடிங்ல நல்ல ஒரு வருமானத்த வந்து சம்பாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இயர் ஆன் இயர்ல ஒரு பெரிய ஜம்ப் இருந்தாலும் கூட, போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஒரு 10%க்குள்ள தான் இவங்களுடைய லாப வளர்ச்சி பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஸோ கணிசமா இன்னும் வளருமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் பங்கு ஆல்ரெடி ஒரு நல்ல ஏற்றத்த வந்து குடுத்திருக்கு. ஸோ கன்சிஸ்டன்ட்டா இந்த குரோத் இருந்தா பிஎஸ்சி திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்த நோக்கி போகும். பட் இந்த மாரியான ஒரு ரிஸ்க்கான சூழ்நிலையில போய் முதலீடு பண்ணி, அந்த இடத்துல லாபம் சம்பாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு சுத்தமா வந்து இருந்ததே இல்ல. ஸோ பிஎஸ்சி இந்த காலாண்டுல ஆனா பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்எஸ்சி கூட கம்பேர் பண்ணும்போது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜோதி லேபோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ஜோதி லேபோட இந்த காலாண்டு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸா தான் இந்த காலாண்டுல வந்து இருக்கு. ஸோ மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த டிஷ்வாஷர் செக்மெண்ட்ல வந்து இவங்களுக்கு நெகட்டிவ் குரோத் ஏற்பட்டிருக்கு. இதுதான் மெயின் ரீசன். அது போக மற்ற செக்மெண்ட் ஓரளவு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸா ஜோதி லேப் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. 81 கோடி இந்த காலாண்டுல ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்களும் ஒரு 10%க்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவ் குரோத் ஒரு 10% பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு ஜோதி லேப்ப பொறுத்தவரைக்கும். ஸோ ரெவென்யூ ஓரளவு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் தான். இயர் ஆன் இயர் அண்ட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஸோ வளர்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஸோ மார்ஜின் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆயிருக்கு. இதுவும் ஒரு ஒரு ரீசன். இவங்களோட பேட் வந்து இந்த காலாண்டுல டிக்ளைன் ஆகுறதுக்கு. பட் எஃப்எம்சிஜி கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். பெருசா பல கம்பெனிஸும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணல. ஸோ இங்கேயும் அதே தான் வந்து நடந்துட்டுருக்கு. 2 டைம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜோதி லேப்ல நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் வந்து எனக்கு ஏற்படல. பார்ப்போம். இங்கேருந்து ஒரு ரிவர்சல இந்த பங்கு ஏற்படுத்துதான்ட்டு. ஸோ ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. மேபி அடுத்து திரும்ப ஒரு பெரிய ஒரு டிப் நடந்ததுன்னா, ஸோ பொறுத்திருந்து பொறுமையா தான் ஒரு நல்ல குவான்டிட்டி வந்து இந்த இடத்துல நான் ஃபோக்கஸ் பண்ணுவேங்கிறதையும் இங்க நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிஜி இன்வைட்டோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ வெப்சைட்ல இந்த ஜோதி லேபோட ரிசல்ட்டும் எனக்கு கிடைக்கல. பிஜி இன்வைட்டோட ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கல. ஸோ பிஜி இன்வைட்டோட இந்த காலாண்டு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர்ல ப்ராஃபிட் ஒரு 3.2% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. 198 கோடி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 3 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது
பிஜி இன்வைட்ட ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல செய்தியாக வந்து இருக்கும். கேட்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ வழக்கம் போல தான் டிவிடெண்ட்டை சரியான ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு இடத்துல பார்க் பண்ணுறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணணும். மேபி ஏதாச்சும் ஒரு இடத்துல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா அங்கே கூட நம்ம டிவிடெண்ட்டை வந்து பார்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு அமெரிக்க பங்குகள் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்குதுன்னா நம்ம அந்த இடத்துல பணத்தை டைவர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லை ஏதாச்சும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஃபண்டில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுதுன்னா அங்கே இது பண்ணலாம், டைவர்ட் பண்ணலாம். இல்லை நம்ம மார்க்கெட்லேயே ஏதாச்சும் ஒரு பங்கு அட்ராக்டிவாக தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல கூட உங்களுடைய டிவிடெண்ட் அமௌண்ட்டை டைவர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் பெஸ்ட்டு சாய்ஸ். கையில் வச்சுருந்தா டெஃபினட்டாக செலவாயிரும். அக்கௌண்ட்டில் மட்டும் வச்சுக்காதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பணத்தை வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு, வளரக்கூடிய இடத்துக்கு டைவர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட்டை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சரிவு வந்து குடுத்துட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ரூ. 75 வரைக்கும் போச்சு. அப்பவும் பார்த்தீங்கன்னா, இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பட் அந்த டைம்ல கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, இந்த பிஜி இன்வைட்ட பத்தி நெகட்டிவான ஒரு விஷயங்கள் தான் வந்து ஓடிட்டு இருந்தது. ரூ. 40 போகும், ரூ. 30 போகும் அப்படின்ட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, பலரும் பார்த்தீங்கன்னா, இத வெறுத்து ஒதுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அங்கருந்து ஒரு ரிவர்சல போட்டு, இப்போ ஒரு ஏற்றத்த வந்து குடுத்துருக்கு. மோஸ்ட்லி யாரும் வந்து இந்த இடத்துல ஒரு நஷ்டத்துல இருக்க மாட்டாங்க. அவங்க வாங்குன பிரைஸே பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேல தான் இப்ப காஸ்ட் வந்து வந்திருக்கும். அது போக இவ்வளோ நாள் கிடைச்சது, நல்ல ஒரு டிவிடெண்ட் ரிட்டர்னாவும் வந்து இருக்கும். ஸோ ஃபர்தரா திரும்ப நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட் ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய ஒரு இடமா இந்த பேஜ் இன்வைட் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட வருடத்துல நமக்கு போட்ட காச டிவிடெண்டாவே வந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய பணம் சும்மா தான். ஸோ வரக்கூடிய ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, நமக்கு போதுமான ஒரு ரிட்டர்னா இருக்குங்கிறதுல சந்தேகமே வந்து இல்ல. பட் ஸோ ரொம்ப பொறுமையா நம்ம இருக்கணும். இந்த பிஜி இன்வைட்ட பொறுத்தவரைக்கெல்லாம். இறங்குனா அத வந்து ஏன் இறங்குது? ஸோ இந்த இறக்கம் நிலையானது இல்ல. இந்த நிறுவனத்த பற்றியான புரிதல் இதெல்லாம் இருந்தா மட்டும் தான் நம்ம இவ்ளோ டிவிடெண்ட் கிடைக்கக்கூடிய இடத்துல கூட தொடர்ந்து வந்து நம்மளால ஹோல்டு பண்ண முடியும். ஸோ ரொம்ப வந்து புரிஞ்சு பொறுமையா இன்வெஸ்ட்மென்ட் பண்ண பாருங்க. ஏன்னா இதெல்லாம் கீழ இறங்குனதுக்கப்புறம் பெரிய அளவுக்கான ஒரு பயம் வந்து பல முதலீட்டாளர்களுக்கும் வந்து ஏற்பட்டுருச்சு. அது என்ன காரணம்னா, ஏறும்போது பயப்படவே மாட்டாங்க. 10 வருஷம் முதலீடு அப்படிம்பாங்க. ஆனா பெர்ஃபார்ம் பண்ணாம தொடர்ந்து இறங்கிட்டே இருக்கு. அத பற்றி ஒரு 4 நெகட்டிவ் நியூஸ வந்து நம்ம கேட்டுட்டோம்னா, பயம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். "தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும்" அப்படிங்கிற மாரி பணம் போட்டிருக்கோம். பயம் வந்து தான் சேரும். அந்த பயம் வராம இருக்கணும்னா, புரிதலோட முதலீடு பண்ணணுங்கிறத மட்டும் தயவு செஞ்சு நம்ம நண்பர்கள் புரிஞ்சுக்கணும். பட் கீழ இறங்கிருச்சு அப்படின்ட்டு இத பத்தி பேசாம ஸ்கிப் பண்ணிட்டு போகிற ஒரு பழக்கம் நம்மகிட்ட இல்ல. ஸோ கீழ இறங்குனாலும் அதுல என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ பெரிய ஒரு ஆபத்து இல்ல அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். டிவிடெண்ட்ட வந்து குறைச்சிருவாங்க அப்படின்ட்டு தொடர்ந்து வந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்பவும் வந்து பேசிட்டு இருக்காங்க. டிவிடெண்ட்ல எந்த விதமான கையும் வைக்கல. அத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால கீழ இறங்குனா அத ஸ்கிப் பண்ணிட்டு அத பற்றி பேசாம டெஃபினட்டா நம்ம கடந்து போக மாட்டோம். தொடர்ந்து வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மேபி அது தவறா இருந்ததுன்னா, ஸோ அந்த தவற டெஃபினட்டா நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. தவற நம்ம என்னைக்கு ஒத்துக்கிறோமோ, அடுத்த தவறு நம்மளோட போர்ட்ஃபோலியோலயும் சரி, நம்மளோட விஷயத்திலயும் சரி நடக்காம இருக்கும் அப்படிங்கிறது 100% உறுதியான ஒரு விஷயம். அடுத்தது எம்பசி ரீட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ எம்பசி ரீட் பார்த்தீங்கன்னா, அடுத்த 2 வருஷத்துல அவங்களுடைய டோட்டல் ரெவென்யூல, டோட்டல் போர்ட்ஃபோலியோல 75% பார்த்தீங்கன்னா, இந்த ஜிசிசி தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்ட்டு நம்பிக்கைய வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஜிசிசியோட அதிகரிப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுல தொடர்ந்து வந்து இருந்துட்டே தான் வந்து இருந்துட்டுருக்கு. ஸோ இது இந்த மாரி ரியல் எஸ்டேட் ட்ரஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸா இருக்கு. ஸோ குறிப்பா எம்பசி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயரா வந்து இருக்காங்க. அசெட் ரொம்ப அதிகமாவே வந்து வச்சிருக்காங்க. லீஸும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து எண்ணிக்கை கூடிட்டே தான் வந்து இருக்கு. ஸோ ஒரு பெட்டர் பிளேயர் பார்த்தீங்கன்னா, எம்பசி ரீட் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் 23ல வந்து இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ரொம்பவே பார்த்தீங்கன்னா, பிரஷர்ல இருந்தது. இது மட்டும் இல்ல. ப்ரூக்ஃபீல்டும் பார்த்தீங்கன்னா, பிரஷர்ல தான் இருந்தது. மைண்ட் ஸ்பேஸும் பிரஷர்ல தான் இருந்தது. ஸோ இத பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த டைம்ல நமக்கு கிடைச்ச டிவிடெண்ட் ஈல்டு பார்க்கும்போது கொஞ்சம் குறைவா தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் வந்து கூடியிருக்கு. அப்போ ஒரு 7%க்குள்ள பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு டிவிடெண்ட் ரிட்டர்ன் வந்து கிடைச்சது. இப்போ இந்த எம்பசி ரீட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8.5% வரைக்கான ரிட்டர்ன கொடுக்குது. இந்த காலாண்டுல ரூ. 6.47 டிவிடெண்டா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போன காலாண்டுல ரூ. 6.50 கிட்ட பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இத நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது ரூ. 5.30 கிட்ட இருந்தது. இப்போ ரூ. 6.50 கிட்ட வந்திருக்கு. ஸோ ரூ. 1 கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு காலாண்டுக்கு டிவிடெண்ட் வந்து உயர்ந்திருக்கு. ஸோ டிவிடெண்ட்ல ஒரு நல்ல குரோத், எஃப்டிய பீட் பண்ண ஒரு ரிட்டர்ன் வந்து
டிவிடெண்ட்ல கிடைக்குது. அது போக பங்கு இப்போ இந்த எம்பசி ரேட் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 450 கிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட போட்டதுல 50% பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டாவும் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேல ஒண்ணும் வேண்டாங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒரு வியூவா வந்து இருக்கு. ஸோ தொடர்ந்து நல்ல ரிட்டர்ன் தொடர்ந்து 3 வருஷம் ஆகப்போகுது. மார்ச் மாசம் வந்ததுன்னா, 3 வருஷம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். எம்பசி ரேட்ல முதலீடு பண்ணி 3 வருஷம் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து டிவிடெண்ட் வாங்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ரிட்டர்ன். கூடவே இது ஒரு 50% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. இதுவும் நல்ல ரிட்டர்ன். ஸோ பெட்டரான ஒரு ரேஞ்சில வாங்க ட்ரை பண்ணணும். ஸோ இதுவெல்லாம் முடிஞ்சுச்சு அப்படின்ட்டு பலரும் பார்த்தீங்கன்னா, வெறுத்து விட்டுட்டு அத விட்டுட்டே ஓடுவாங்க. அந்த டைம்ல நம்ம முதலீடு பண்ணுனா, கண்டிப்பா நல்ல சூப்பரான ரிட்டர்ன நம்ம லாங் டெர்ம்ல ஜெனரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு விஷயம் இறங்குச்சுன்னா, இங்க பலரும் பார்த்தீங்கன்னா, தவறு பண்ணக்கூடியது ஒண்ணே ஒண்ணு தான். என்னன்னா ஏறுச்சுன்னா, இன்னும் ஏறும் அப்படின்ட்டு தொடர்ந்து வாங்குறது. அதே மாரி கீழ இறங்குச்சுன்னா, இன்னும் இறங்கும்ன்னு சொல்லிட்டு பார்ட்டிசிபேட்டே பண்ண மாட்டாங்க அந்த இறக்கத்துல. அது இன்னும் வந்து கீழ இறங்கும். நான் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரேட்ல வந்து இறங்கிக்குவேன் அப்படின்ட்டு, ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு டவுன் சைட் எக்ஸ்பெக்ட் பண்ணி, அப்படியே பொறுமையா வந்து காத்துட்டு இருக்காங்க. அது அப்படி நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இப்ப ஐடிசில பலரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பண்ணிட்டும் வந்து இருக்காங்க. ஸோ ஃபர்தரா ஐடிசி 200 போகும் அப்படின்னு கூட வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பட் போகும், போகல. அது வந்து 2வது. நம்ம வந்து கணிக்க முடியாது 200 போகுமா அப்படின்ட்டு. பட் 200 போச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து நம்மகிட்ட இருக்கணும். ஸோ அதுக்காக இப்பவே வந்து நல்ல டவுன் சைட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ரூ. 300 கிட்ட வந்துட்டு தான் இப்போ ஒரு ரூ. 320 கிட்ட இருக்கு. ஸ்டில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து குடுத்துட்டுருக்கு. ஸோ இந்த டைமும் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து பொசிஷன் பில்ட் பண்ண ட்ரை பண்ணணும். மேபி அது ஒரு 200 ரீச் பண்ணுச்சு. வொர்ஸ்ட் கேஸ்ல ரீச் பண்ணுச்சுன்னா, அப்போ அத வந்து ஒரு பெரிய ஒரு கிராஷா நெனச்சு அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ட பண்றதுக்கும் நம்ம பிளான பக்காவா வந்து போட்டு வச்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஸோ நல்லா யோசிச்சு முடிவா வந்து பண்ணுங்க. ஸ்டில் ஐடிசி பார்த்தீங்கன்னா, நமக்கு 5% வரைக்கும் ஒரு டிவிடெண்ட் ரிட்டர்ன இப்ப இருக்கக்கூடிய ரேஞ்ச்ல வந்து தருது. 5% அப்படிங்கிறது மோசமான ரிட்டர்ன் இல்ல. ஒரு நல்ல ரிட்டர்ன் தான். அதனால என்ன பொறுத்தவரைக்கும் இப்பவும் வந்து அட்ராக்டிவா தான் வந்து இருக்கு. பட் செக் பண்ணி பாருங்க. பிளான் பக்காவா இருக்கணும். மேபி ரூ. 200 போச்சுன்னா, அந்த டைம்ல நீங்க மேற்கொண்டு வந்து ஒரு நல்ல கணிசமான ஒரு பணத்த போடுறதுக்கும் ஒரு ரெடியான ஒரு ஆளா வந்து இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய மைண்ட் செட்ட பொறுத்து. ஸோ உங்க மைண்ட் செட்ட முதல்ல ரெடி பண்ணணும். ஒரு இடத்துல முதலீடு பண்றதுக்கு முன்னாடி மைண்ட் செட்ட ரெடி பண்ணி வொர்ஸ்ட் கேஸ சூஸ் பண்ணி பக்காவா பிளான் பண்ணி முதலீடு பண்ணீங்கன்னா, எந்த பயமும் இருக்காது. நல்லா தாராளமா பார்த்தீங்கன்னா, நம்ம கணிசமா முதலீடு பண்ணவும் முடியுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி பார்த்திருப்போம். ஆரோ ஃபார்மாவோட ரிசல்ட் இன்னும் வரல. ஸோ நாளைக்கு நம்ம ஆரோ ஃபார்மா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!